எட்ரா கொக்கி அத்தை முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றேன்னு ஓவரா பேசிட்டேன் போல இருக்கு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அக்கா எங்க இருக்க? நான் கோயில் அக்கா. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்ன விஷயம்க்கா? ஏன் சொன்னாதான் வருவியா? உடனே வா. வரேன்க்கா வரேன். ஐயோ போச்சு, சொன்ன இன்னைக்கு வெளுத்து வாங்க போகுது. அத்தை எனக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி அத்தை, இதை எடுத்துட்டு போய் என்னோட வீட்டுல வச்சிருங்க. எங்கேயாவது விட்டுற போறீங்க, பேக்ல வச்சு எடுத்துட்டு போங்க. போய் தொலை. உன்னை ஏண்டா கூட்டிட்டு வந்தோன்னு இருக்கு. வினு, நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீ உனக்காக வாழுடா. நானும் அப்படிதான் அத்தை இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பாவும் தேடி வந்து சங்கடம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. அப்புறம் அக்கா. அடடா கனகா, வா 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 வா. உட்காரு. இருக்கட்டும். தம்பி, நான் நெசமாலாம் உன்னை திட்டல தம்பி. எல்லாமே ஒரு நடிப்பு தான். நான் மட்டும் அங்க வந்து கத்தலன்னு வச்சுக்கோயே, அப்புறம் அவ கத்திருப்பா. அப்புறம் கோயில ஊர் சனெல்லாம் கூடி இருக்கும். அது உங்களுக்கு அசிங்கம் தானே. அதான் நான் அப்படி பேசினேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத தம்பி. சரியா? அத விடு கனகா. நான் உன்னை இங்க வர சொன்னதே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காகத்தான். உட்கார். இருக்கட்டும்க்கா. என்ன சொல்லுங்க. அட உட்காரு கனகா. நாம 2 பேரும் இப்போ கூட்டாளிங்க. நாளைக்கே சொந்தக்காரங்க ஆனாலும் ஆகலாம். உன்னை நிக்க வச்சு பேசினா மரியாதை குறைச்சலா இருக்கும். நீ உட்கார். பயங்கரமா இருக்கு. இங்க பாரு கனகா, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வரேன். என் மகனுக்கு வினோதினிய ரொம்ப புடிச்சு போச்சான். நான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். உன் அபிப்பிராயம் என்ன? அடியாத்தி, அக்கா எதுக்கா நீங்க என்ன வர சொன்னீங்க? இத நீங்க போன்ல சொல்லிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். கனகா, நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி கனகா? வேற எப்படி என்ன சொல்ல சொல்றீங்க? இதுக்கு முன்னால என் அத்தை அவங்களோட பையனுக்கு வினோதினிய 2ஆம் தரமா பொண்ணு கேட்டு வந்தாங்க. அவங்களும் ரொம்ப வசதியானவங்க. அதுவும் என் சொந்த அத்தை வேற. அவங்களையே வேண்டான்னு சொன்னதோட அன்னைக்கு அப்பப்பா எங்களை வஞ்ச வசவு இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ அப்படி ஒரு முறப்பு முறைச்சா, இன்னும் படமா கண்ணுலயே ஓடிக்கிட்டு இருக்கு. இத பாருங்க, இத்தனைக்கும் அவங்க மணப்பாக்கத்துல 2 கிரவுண்ட் இடம் வேற தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் கூட கேட்டேன். இதுல உங்க பையன் வேற ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காருல்ல. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துட்டேன். இத பாருங்க, இப்படி இருக்கும்போது நான் போய் எப்படிக்கா கேட்க முடியும்? என்னாலலாம் முடியாதுக்கா. நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி கனகா? இத வச்சுக்கோ. வேண்டாம். அட உடியே, கை செலவுக்காக வச்சுக்க. இந்த சம்பந்தத்தை எப்படியாவது பேசி முடிச்சிரு. உன்னை பணத்தாலேயே குளிப்பாட்டுற. என்ன சொல்ற?
உன் புருஷனுக்கும் சொந்தமா ஒரு கடையை எழுதி வச்சிடுறேன், புரியுதா? பணத்துக்காக இல்ல. ஐயோ கனகா, நீ யோசிக்காத. இப்போ நாளைக்கே நான் பொண்ணு கேட்டு வரேன்னு வச்சுக்கேன், எங்களுக்காக நின்னு பேசு, அது போதும். அவளுக்கும் உங்களை விட்டா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லல்ல. அப்படி இருக்கிற போது உங்க பேச்ச கேட்டுத்தானே ஆகணும். சரிதான், ஆனா எப்படி பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன்க்கா. உனக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும்? அதெல்லாம் பேசுவேன். உனக்கு உடம்பு பலத்தை விட மூளை பலம் ஜாஸ்தி. எனக்கே யோசனை சொன்னவளாச்சே. நீ மனசு வச்சா முடியும். யோசி. அதான் பணம் வருதுன்னா கொஞ்சம் அசிங்கப்பட்டு தானே ஆகணும். முயற்சி பண்ணி பாப்போம். சரிக்கா. இது கனகா. பூர்ணி, அப்பா வா. பூர்ணி, பூர்ணி. என்னங்க, என்னாச்சு? ஏன் வந்ததும் வராததுமா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய், பூரணி தான் கேக்குறாள்ல, சொல்லேண்டா. எதுக்கு கூப்பிட்டுட்டு இப்ப அமைதியா இருக்க? சொல்லுங்க. டேய் நில்றா. என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா? அதான் உன் பையன் வந்துட்டான்ல, அவங்கிட்டே கேளு. அதான் அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஏ சொல்ல முடியலையா? நீ பண்ண அசிங்கத்தை உன்னாலே சொல்ல முடியலையா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. அவன் என்ன பண்ணான்னு நீங்களாவது சொல்லுங்களேன். சொல்லக்கூடிய விஷயமா பண்ணிருக்காம எனக்கு சொல்லவே வாய் கூசுது. உன் பையன் இன்னைக்கு என்ன காரியம் பண்ண தெரியுமா? நம்ம ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கிற பொண்ணோட கைய புடிச்சு ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேரனுடைய காதல் விஷயம் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கிரிஷ், அப்பா சொல்றது உண்மையா? யாருடா அவ? சொல்லு கிரிஷ், நீ அந்த மாதிரி பண்ணியா? அவன் எப்படி பேசுவான்? கம்பெனியை நல்லபடியா பார்த்துப்பான்னு இவனை சின்ன வயசுல எம்டி ஆக்குனா, அத பார்க்காம அவன் வயசுக்கான வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் கிரிஷ், அவன் யாரா? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண லேபர். போயும் அவகிட்ட நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்குடா. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? தகுதியே இல்லாதவங்க நம்ம பக்கத்துல நிக்கிறது தப்பு நினைக்கிறவனா? நீ என்னடா அவங்களோட சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிற? அதுலயும் அவ ஒரு திக்குவாய். அது எப்படா அவளை மருமகளை ஏத்துப்பேன்னு நினைச்ச? ஏண்டா, உன் டாடி உனக்காக எவ்வளவு பெரிய இடமா பாத்துட்டு இருக்காரு தெரியுமா? ஆனா நீ என்னடானா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? ஓ, இதுக்குதான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தியா? அப்பா, உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது என் தப்பு தான். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு ரம்யாவை பிடிச்சிருக்கு.